ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையால பாத்துக்க போறாங்க. இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய அமைப்பா, இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்காது. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை. ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள், சொத்து, பணம், தொழில், வேலை, நகை, மனைவி, கணவன் இது மேலெல்லாம் நமக்கு ஆசை இல்ல, பேராசை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும், அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும், இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும், அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது, யார் மேல ஆசைப்பட போறோம், எது மேல ஆசைப்பட போறோம், யார் நம்மளை ஏமாத்த போறாங்க, யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களுக்கும் 100% இந்த பலன்கள் பொருந்தும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது 2 பாகமா வரப்போகுது. ஏன்னா இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம். நம்ம பெரிய ஒரு அமைப்பை, ஒரு பார்வையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசாத, எந்த ஜோதிடர்களும் வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை நம்ம பேச எடுத்திருக்கோம். அதனால விளக்கமா பேசுவோம். இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை, தகவல்களை இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம், அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைச்சதோ அதை நம்ம மூலியமா சொல்ல போறோம். அதை பத்தி தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க. இந்த வீடியோ தேவையா, இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும், எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ, ஒரு காதலி காதலனுக்கோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களிலேயே, துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது. அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான். அது மறு ஜென்மம் எடுத்த கதை தான் அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை, ஜெயில், தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும். வாழறதுக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதைஞ்சு போயிடுவாங்க. இப்படி தடமாறி போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ. அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனா உண்மை என்னன்னா, நல்லது செய்ய 4 பேர் வர்றதை விட, கூடுறதை விட, கெட்டது செய்ய 10 பேர் கூடுருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஆழ்கடத்தல், வழிபறி கொள்ளை, வீட்டுல கொள்ளை, கொலை, கள்ளக்காதலுக்கு உதவி, தற்கொலை, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஒண்ணு கூடுறாங்க. இதை பத்திலாம் எந்த ஜோதிடரும் பேசுறதில்ல, வெளிப்படையா பேசுறதில்ல. என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா கண்டிப்பா அந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவழைச்சாலும் பரவாயில்ல, என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுனாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா
அந்த பாக்கியம் நமக்கு போதும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க, எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா, நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப சனி சுக்கிர பார்வைகள் 7ஆம் வீட்டுல விழுது. சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன். சனியை பத்தி தெரிஞ்சுக்கல. இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சனி பகவான் ஒரு நீதிமான். நாம செய்யற செயலுக்கு பதிலாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது கொடுப்பார். அவர் ஒரு கர்மா. அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சுக்கிர பகவான். போன வீடியோல பார்த்தோம் சனி பகவானுடைய வேலை தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள். இதை பார்த்துக்கிறவரு சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுக்கிர பகவானுக்குரிய அமைப்பு என்ன, இவருடைய இலாகா எதுன்னு பார்த்தோம்னா செல்வம், செழிப்பு, சொகுசு, பணம், ஆடம்பரம், காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு, உறவுகள், இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அப்ப இந்த மாசத்துல சுக்கிரன் சனி இவர்களுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச தாக்கம்ல நான் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த துரோகம், ஏமாற்று வேலை, திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு, இந்த 2 பேருடைய பார்வைக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல், காமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன். இப்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுபக்கிரகம், அதாவது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன், குரு. யோகமா வரப்போறது குரு. பாவிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சனி. அப்ப இந்த 2 பேரும் உங்களுக்கு பாவிகளாக வருகிறார்கள் மேஷ ராசிக்கு. நீங்க மேஷ ராசியில பிறந்திருக்கீங்களா, உங்களது லக்னம் மேஷமா அப்படின்னா மிகப்பெரிய காரியவாதிகள். நீங்க எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை அப்போ அப்படி செய்வீங்க. ஒரு பழமொழி இருக்கு, புளிய குட்டியில கொள்ளணும், பாம்பை முட்டையில கொள்ளணும் அப்படின்னு. அந்த கலையை கற்றவர் நீங்கள். ஒன்ன பத்தாக்கணும், விண்ண சொத்தாக்கணும் அப்படின்னு கனவு காண்றவங்க, ராஜ கனவு காண்றவங்க. கனவு காண்றதோட மட்டுமல்லாம அதை அடையறதுக்கு வேகத்தை காட்டுவீர்கள். அதை அடையறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. ஏன்னா சூரியன் உச்சமடைகிறார், செவ்வாய் அதிபதி. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. சும்மா ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதிரும், மிரளுவாங்க பார்க்குறவங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல ஒரு காரியத்தில், அதை பார்க்கும்போதே இவங்க ரொம்ப முரட்டு பிடிவாதம் பிடிச்சவங்க போல அப்படின்னு காட்டி கொடுக்கும். இவங்க மேஷராசியாக தான் இருக்கணும் தெளிவாக சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆகணும். மேஷராசிக்கு சபலம் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் எதிர்பாலின ஈர்ப்பு அதிகம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு, உடம்புல ஒரு உற்சாகம், பார்த்த உடனே கவர்ந்து இழுத்துருவீங்க அடுத்தவங்களை. நீங்களே போய் பேசலனாலும் முயற்சி பண்ணலனாலும் அவங்களா வந்து பேசுவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. எப்படியும் ஒரு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கள்ளக்காதல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை எனக்கு இல்லை, தப்பாக சொல்லாதீங்க, குத்தம் சொல்லாதீங்க, தெரிஞ்சிக்காம சொல்லாதீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் ராசிகள் மாறி இருக்கும்போது இதெல்லாம் தப்பாக கூட வரலாம். ஏன்னா எல்லாமே உண்மை இல்லை, இது பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால கண்டிப்பாக ஒரு கள்ளக்காதல் இருக்கலாம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒத்து வரல அப்படின்னா எல்லாருமே நல்லவங்க தான், நீங்களும் அதில் நல்லவர் தான். தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிங்க. அது மாதிரி பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், வசதியான வாழ்க்கை, சொத்து அதிகமாக இருக்கும். உத்தியோகம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஏன்னா நீங்கள் பார்க்குற உத்தியோகம் எல்லாமே அரசில் தலைமை இடமாக இருக்கும், தலைமை பதவியாக இருக்கும். கோர்ட்டில் நீதிபதியாக இருப்பீங்க, இராணுவத்தில் கேப்டனாக இருப்பீங்க, காவல்துறையில் ஐபிஎஸ்ஸாக இருப்பீங்க. இப்படி தலைமை பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். சூரியன் யாரு, எல்லா கிரகத்துக்கும் தலைவர். அதனால எல்லா விஷயத்திலையும் அதிகாரம் உங்களுக்கு அதிகம், பணபலம் அதிகம், நிலபலம் அதிகம். அதனால இந்த காலகட்டம் இருக்குல்ல, சனி சுக்கிரன் 7ஆம் பார்வை, இங்கதான் உங்களுக்கு இதனால சிக்கல் வருது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்களே தேடி போல அப்படின்னாலும் உங்க மேல ஈர்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண்கள் தானா வருவாங்க, ஒரு ஆணாக இருந்தால் பெண்கள் தானா வருவாங்க. ஆனா அதெல்லாம் நிராகரிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அடுத்து பார்த்தோம்னா அஸ்வினி 1ஆம் பாதம், இது செவ்வாயுடைய அம்சம். குடும்ப பற்று அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் அஸ்வினி 2 இருக்குல்ல, இது சுக்கிரனின் அம்சம். அழகுல ஈடுபாடு அதிகம். அது மாதிரி அழகா பிறந்திருப்பீங்க நீங்க, ஆணோ பெண்ணோ. சிற்றின்ப ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த குணங்கள் உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்க எப்போதுமே அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அம்சமாக அஸ்வினி 2ஆம் பாதம் வர்றதுனால உங்களுக்கு இந்த சிற்றின்ப ஈடுபாடு அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல செவ்வாய் 7ஆம் வீட்டில் 7ஆம் பார்வையாக இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இந்த திசையெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. செவ்வாய்க்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். அப்ப பிரச்சனை அப்படின்னா எதனால வரும் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வரும். அதனால குடும்ப வாழ்க்கை வேற இனத்தை தேடி, ஆண்கள் பெண்களை தேடியும் பெண்கள் ஆண்களை தேடியும் போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். அது மாதிரி தனியா இருக்கீங்க, காதலிக்க ஒரு பொண்ணு கிடைக்கல, ஒரு பையன் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுக்கு ஒத்து வரக்கூடிய பையனோ பொண்ணோ கிடைப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனாலும் லவ்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். என்ன அப்படின்னா, போராடி தான் ஜெயிக்கக்கூடிய காதலாக அது இருக்கும். எப்படி போராடி ஜெயிக்கக்கூடிய காதல் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காதல், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு லவ்வர் கிடைச்சிட்டாங்க, ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா, ஒரு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு. ஆனா இங்க சனி சுக்கிரன் மீது பாய்கிறது. தலைப்பை பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம நல்ல எண்ணத்தோட லவ் பண்ணாலும் அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள திருமணத்திற்கு முன்பே நம்மளை இழந்துருவோம். அது ஆணோ பெண்ணோ. அதுக்கப்புறம் நம்மளை இழந்துட்டாலே ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூடி வச்சிருந்த அந்த ரகசியம் வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஆணை ஏமாத்தலாம், ஒரு ஆண் பெண்ணையும் ஏமாத்தலாம். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி போவோம்? கல்யாணத்துக்கு போற வரைக்கும் ரொம்ப போராட்டமாவே இருக்கும். போராடி தான் ஜெயிக்கணும். அதனால என்ன எச்சரிக்கை விடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலர் கிடைப்பாங்க, காதலி கிடைப்பாங்க, காதல் சக்சஸா சேருவீங்க. ஆனால் உங்களை இழந்து விடாதீர்கள். திருமணம் வரைக்கும் தற்காப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் காதல் கிடைக்கும், ஆனா கல்யாணத்துக்கு போராட வேண்டி வரும். உங்களை பார்த்துக்கிட்டீங்க, கல்யாணம் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா திருமணம் உங்களுக்கு ஈஸி. அங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க போராடுறீங்க, அந்த போராட்டம் எங்க வருது அப்படின்னா, உங்களை தற்காத்துக்கொள்ள வரக்கூடிய போராட்டம். ஏன்னா அந்த போராட்டத்தை நீங்க இங்கே அனுபவிச்சிடுறீங்க. சந்தோஷத்தை துறக்கிறீங்க. காதல், அன்பு, உண்மை, நேர்மை இதை மட்டுமே இங்க பயன்படுத்துறீங்க. அதனால காதல் கிடைச்சும் தற்காத்துக்கிட்டீங்க அப்படின்னா போராட்டம் அங்க இருக்காது. இல்லைன்னா போராடி தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது மாதிரி சில பேருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதுதான் கணவன் அடுத்த பெண்ணையோ மனைவி அடுத்த ஆணையோ தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பூர்த்தி ஆகல அப்படின்னா அடுத்த இனத்தை தேடக்கூடிய அமைப்பு. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப குடும்ப பிரச்சனையில விட்டு கொடுத்து போறது நல்லது. 2 பேருமே பெரிய பிரச்சனையை ஆக்கிக்க வேண்டாம். எடுத்த உடனே நம்ம பிரிஞ்சிடணும் அப்படின்னு யார் மனசும் சொல்லாது. ஒரு பிரச்சனை நடக்கும், அடுத்த பிரச்சனை நடக்கும், 3வது பிரச்சனை பார்ப்பாங்க. 4, 5க்கு மேலதான் இந்த வாழ்க்கையே தேவையில்ல அப்படின்னு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப அந்த பிரிவு வரக்கூடாது அப்படின்னா 1-2 பிரச்சனையிலே நம்ம சமாதானம் ஆகிக்கணும். சில பேர் இந்த காலகட்டத்தில் சன்னியாசியாக கூடிய வாய்ப்பு கூட அமையும். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருந்தது கிரகம் அப்படின்னா இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கங்க. அடுத்தது தான் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் மட்டும் வரக்கூடாது. எங்க வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல்லையும் குடும்ப வாழ்க்கையிலையும் அல்லது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அப்படி வந்தது அப்படின்னா அங்க பிரிவு வரும், அங்க ஒரு ரகசிய இணைவு வரும், அல்லது பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு விபரீதமா ராஜயோகம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். என்னன்னு பாத்தீங்கன்னா, மனைவி சொத்து கிடைக்கும், இல்லைன்னா கணவன் சொத்து கிடைக்கும். சில பேருக்கு மனைவி வருமானம், மிக பெரிய வருமானமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், இல்லைன்னா கணவனுடைய வருமானம், பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். இப்படி விபரீத ராஜயோகம் அடையறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பெண்ணாசையும் ஆணாசையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். எப்போதுமே அடுத்த இனத்தோடைய நினைவாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எப்படி இருக்கும் அப்படின்னா, எது மேலே அக்கறை இருக்காது. குடும்பத்து மேல அக்கறை இருக்காது, வேலை மேல அக்கறை இருக்காது, தொழில் மேல அக்கறை இருக்காது, கௌரவம் மேல அக்கறை இருக்காது. எது மேலேயும் அக்கறை இல்லாம அந்த ஆணாசை, அந்த பெண்ணாசை இந்த நினைவாகவே இருக்க தூண்டக்கூடிய காலகட்டம் இது. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னொரு விபரீதம் நடக்கும். அதே வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுவீங்க இந்த காலகட்டத்தில். அப்படி மாறி நடக்கும். ஏதாவது கெட்ட எண்ணம் வருது இளைஞர்களுக்கு அல்லது திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா உடனே வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அதுதான் விபரீதமா ராஜயோகம் வந்துடும். நம்ம வாழ்க்கையில 2 கர்மா இருக்கு. தீய கர்மா,
நல்ல கர்மா. தீய கர்மா கடுமையான சோதனைகளை நமக்கு கொடுக்கும், வேதனையோட சுயரூபத்தை நமக்கு காட்டும் அந்தந்த திசை வரும்போது. நல்ல கர்மா நம்ம வாழ்க்கைய பேரின்பத்துக்கு கொண்டு போகும். அதுபோல தீய கர்மாவை குறைக்க அது முயற்சி பண்ணும் நல்ல கர்மா. அதனாலதான் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நல்ல ஆத்மாவா வாழ ஆரம்பிச்சிடணும். யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, நியாயமா தர்மமா சத்தியத்தின் வழியில நடக்க நம்ம ஆரம்பிச்சிடணும். அப்ப நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கர்மாவின் அடிப்படையில தான் நடக்குது. மேஷ லக்னத்துக்கு முன் கர்மா எதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை, அதாவது தீய கர்மா. தீய கர்மா எதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய கர்மா. நல்ல கர்மா எதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய கர்மா. அதனாலதான் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கும் லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் தீய பலன்களை அடையாளம் காட்டுவார். எப்பெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே நேரத்தில் சனி தசை நடந்தா நிறைய நடக்கும். அதனாலதான் நம்ம கர்ம வினைய நல்லதா மாத்திக்கிட்டே இருக்கணும், நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும், இறை பக்தியோட இருக்கணும் எப்பொழுதுமே. மேஷ ராசிக்கு நல்ல கர்மா எது? சூரியன். அவர் மட்டும் பலமிழந்து இருந்தா சனி பகவானுக்கு கொண்டாட்டமா மாறி போகும் ஜாதகத்துல. ஆனா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி நீச்சம் தான். சனி அதிகமா உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. சூரிய பகவான் வலுவோடு இருக்கிறார், உச்சமா இருக்கிறார். இருந்தாலும் பலமிழந்து இருக்கிற நிலையில சனி பகவான் விளையாண்டுருவார், தீய பலன்களை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் எங்க அவர் பழியை அதிகமா தீர்த்துப்பார் அப்படின்னா இங்கதான், இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார். சுக்கிரன் யாரு? காதல் காமத்துக்கு அதிபதி. அவர் மீது பாயும் போது இவராவே உருவாக்குவார் சனி பகவானே. என்ன செய்வாரு? அடுத்த பாலனத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார். கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. தந்தையை ஏமாத்துற மகனாகவும் இருக்கலாம், திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மணவரையை விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம், சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம். ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை, பல துரோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் காமத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார். அதுதான் சுக்கிரன் யாரு? இன்பத்துக்கு சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. 60 வயசானாலும் இந்த காலகட்டத்தில் காதல் வரும். 75 வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும். ஆசை அடங்காது. நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு 75 வயசு 65 வயசு அப்படின்னு. உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 75 வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இளமை திரும்ப வரும். யாரு வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள். ஆனால் நில பிரச்சனையும் கூடவே இருக்கும். அப்போ நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதில் ஈடுபட முடியாது. இதே கோடீஸ்வரர்களால் அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில் சிக்கிக்கிறது. அடுத்த பெண்ணை ஏமாத்தின அதிகாரி, எம்பி, எம்எல்ஏ, அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் நியூஸில் வருவாங்க இந்த செய்தியில். அப்போ என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும். இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்கள் பெண்களை மதிக்கணும், பெண்கள் ஆண்களை மதிக்கணும். பெற்றவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும், அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும், அக்கா தங்கியோட பாசத்தை நேசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பை இந்த காலகட்டத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு உறவும் இனிமையானது, அழகானது. நீங்க இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும். இறைபக்தி இந்த காலகட்டத்தில் வரணும். அப்ப இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது பெண்கள் கூட இல்லை, ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம், அல்லது நடு வயதினராக கூட இருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும். பழகினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனைகள் வரும். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காதலி கிடைக்கல, காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும், கெட்ட எண்ணங்கள் உருவாகும். உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அதனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி தெய்வ துணை தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டில் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். நியூஸ் பேப்பரில் வர வேண்டியதில்லை, ஊருக்கு அவமானப்பட வேண்டியதில்லை, ஊருக்கிட்ட நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே இது ஒத்து வராது. இதை கேட்குற எல்லாருமே எச்சரிக்கையோடு இருங்க. அது மாதிரி 10ஆம் இடம், 7ஆம் இடம் நம்ம கட்டத்தில் இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. சபல புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்லாம். நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகரிக்கும். நீச்ச கிரகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சனி, சுக்கிரன்
வரும்போது, இந்த பார்வை ஏற்படும் போது என்ன நடக்கும்? திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த தொடர்பு ஏற்படும். இயற்கையாகவே அது ஏற்பட்டுரும். அதுபோல மேஷம் யாரு? நெருப்பு ராசி. மேஷத்துல சந்திரன் இருப்பார். இங்க சிவப்பு கொடி எச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கை உண்டு. கௌரவத்துக்கு பங்கம் வரும். தற்கொலை, கொலை, கோர்ட்டு கேஸு. நிச்சயமா மேஷ ராசியில இருக்கிறவங்க, அது ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆனவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. திருமணம் ஆகியும் பிரிஞ்சு இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கண்டிப்பா ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது, ஏமாற வாய்ப்பு இருக்கிறது. மற்ற எல்லா விஷயங்களையும் கவனிங்க. நமக்கு இது தேவையா? நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம வாழ்க்கை முக்கியம், நம்மளோட எதிர்காலம் முக்கியம். இதெல்லாம் சிந்திக்காம தான் இன்னைக்கு பல பேர் ஊரை விட்டு ஓடி ஜெயிலில் ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது. ஆனால் சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, சுக காமத்தால் நம்ம அலக்கழிக்கப்படுவோம். களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை ஒரு இடத்துல உட்காரவே விடாது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. வெளிப்படையா பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம். ஆனா சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம். முக்கியமா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து 7ஆம் வீட்டில் அது இருந்தாலோ அல்லது 3ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ 12ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ இந்த சுக்கிர தோஷம் உருவாகும். சுக்கிர தோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேலையில் ஒரு தெளிவு இருக்காது, தொழிலில் லாபம் இருக்காது, தொழிலில் ஈடுபடவே முடியாது. அதுக்கப்புறம் வறுமை, கடன். இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கும். தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும். குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையால மன நிம்மதி போகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். திருமணமே கூடி வரலாம், தேதி குறிச்சிடுவாங்க. அந்த பொண்ணோ பையனோ வேறொரு பொண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிப்பாங்க. எப்பயோ செஞ்ச தப்பு, எப்போ செஞ்ச துரோகம் இப்போ அது வெளிப்படும். யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட, ஒரு பொண்ணு வீட்லையோ பையன் வீட்லையோ. அப்போ என்ன நடக்கும்? திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்தில். அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கிர தோஷம். திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை, திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை, முடிவானாலும் பிரச்சனை, திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா, போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி, யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவியை பிரிச்சாலும் சரி, இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு குடும்பத்துல உள்ள நுழைஞ்சி கள்ள தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷமெல்லாம் ஏற்படும். இந்த தோஷம்ங்கிறது சும்மா இல்லை. யார் வாழ்க்கையை கெடுத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்போ கிடைக்கும் முன் ஜென்மத்தில். அதனால தான் முன் ஜென்மம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. எதுவுமே தானாக நடக்கிறது இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான். இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எப்போ செஞ்ச முன் ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்போ நமக்கு கிடைச்சி தொலையும். அது வேற வழியே இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், இளமை பருவத்திலேயும் நேர்மையாக இருக்கணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையாக இருக்கணும். ஒரு நண்பனுக்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நண்பன், ஒரு கெட்ட நண்பன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவருடைய கணவனுக்கு தெரியாமல் அவருடைய மனைவியை நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நண்பன் சொல்கிறான், டேய், உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்தது மாதிரி அவங்களுடைய சாவியும் உன் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா. அப்போ ரெண்டும் ஒன்று தானே, ஒரே பூட்டாக இருந்தால் மட்டும் தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது. அப்போ அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில் அடித்தது மாதிரி இருந்தது ஆணியால். அன்னையிலேருந்து அந்த உறவை விட்டுட்டான். இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் யார் கையில் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய துணை கணவன் கையிலையோ அல்லது மனைவி கையிலையோ தான் இருக்கும். ஏன்னா மேஷராசியில் பிறந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுவீங்க, கோவப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய துணை இருக்குல்ல, அங்கே அவங்க நிதானமாக, புத்திசாலித்தனமாக, ரொம்ப பொறுமையாக சிந்திக்கக்கூடியவங்களாக தான் வருவாங்க. அதுதான் இயற்கை. அப்போ உங்களுடைய வாழ்வு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் வாழ்க்கை துணையின் கையில் இருக்கு. அதனால எதுவுமே ஒரு சில காலம் வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும் நம்ம துணைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவுதான் பொறுத்துப்பாங்க, ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம். அப்ப என்ன பண்ணோம், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது துணைக்கு ஏற்றது மாதிரி உங்களை மாத்திக்கணும். ஏன்னா கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வேகமா இருப்பீங்க, ஸ்பீடா இருப்பீங்க, முரட்டுத்தனமா நடந்துப்பீங்க. சூரியன் யாரு, எல்லாத்துக்கும் தலைமை. எப்போதுமே நான் தான்,
எல்லாத்துக்கும் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு ஈகோ பிரச்சனை வரும். எங்க காட்டணும் நம்முடைய தலைமை யுக்திய அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். வேலையில காட்டலாம், தொழில காட்டலாம், அங்கேயும் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி காட்டணும். இல்லைனா பதவி பறி போகும், கெட்ட பெயர் உருவாகும். அதையே குடும்பத்தில் காட்டணும் அப்படின்னா இங்க சில காலம்தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே குடும்பத்துல சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஈக்குவலா விருட்சக ராசிக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா உங்க பாடு திண்டாட்டம் தான். ஏன்னா அவங்களுக்கும் அதிபதி யாரு? சூரியன், செவ்வாய். அதனால உங்களுக்கு ஈக்குவலா பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது அவங்களே எதிர்பார்ப்பாங்க. அப்ப குடும்பத்துக்காக மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் அதிகமா பாடுபட்டாலும், எவ்வளவுதான் உழைச்சாலும், நல்லது செஞ்சாலும் நல்ல பெயர் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். மனைவிக்கு அடிக்கடி குழப்பம் உருவாகும். அதனால உடல்நிலை பாதிக்கும், ஆரோக்கியம் பிரச்சனையா வரும். அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களால மட்டும் இல்ல, அடுத்தது அவங்க உறவுகளால பிரச்சனை வரும். இதனால விரக்தி மனப்பான்மைக்கு தள்ளப்படுவீங்க. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்திலாம் உங்களது துணைய நல்லா கவனிச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கீங்க. இங்க நிதானம் செயல்பட்டா மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம். எதையுமே கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஆற்றல் பொதுவாகவே மேஷராசிக்கு உண்டு. அது மாதிரி அமைதியா இருப்பீங்க. அது மாதிரி தெய்வம் அப்படின்னா உசுர கொடுப்பீங்க. தெய்வமே கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு தெய்வ பக்தி, ஆன்மீக சிந்தனை அதிகமா உங்களுக்கு இருக்கும். அதனால எந்த அளவுக்கு எதை எப்படி எங்க செய்யணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதுல கை தேர்ந்தவர்கள் நீங்க அப்படின்னு. அதனால அதெல்லாம் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் தடுத்துக்க முடியும். மேசராசி அப்படின்னாலே குடும்பத்தில் எப்பொழுதும் சிக்கல், குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை, அனுசரிப்பு இல்லாமல் போகிறது, அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஒற்றுமையாக போகணும் அப்படின்னா அது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். 1000ல் 1 2 இப்படி தான். தன்னுடைய மனசாட்சிப்படி நடக்கிற எந்த ஒரு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. மனசாட்சினா எதை சொல்கிறோம் அப்படின்னா உழைப்பு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மை அப்படின்னா தொழிலையும் இருக்கணும், வேலையிலையும் இருக்கணும், குடும்பத்திலையும் இருக்கணும், உறவுகள்கிட்ட இருக்கணும், பழகிற நண்பர்கள்ட்ட இருக்கணும். இதெல்லாம் நேர்மை. ஆன்மீக சிந்தனை வழக்கமாக உண்டு. இது எப்பொழுதுமே இருக்கு. இதை நிறுத்தாமல் கன்னியூ பண்ணிங்கன்னா எந்த கிரகத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை பற்றின வரலாறு பேசும். தானம், தர்மம் இந்த வாழ்க்கையெல்லாம் மேஷராசிக்கு அதிகம் சொல்லப்படுது. அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். கடைசி வரைக்கும் எல்லா வசதியுமே உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மனம் தடுமாற விடாதீங்க. அதனால இது தோஷமாக நமக்கு மாறும். எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமாக நமக்கு மாறும். இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும். இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வழிபடுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கரை பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு நெய் தீபம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. பால் பாயச நெய்வேத்தியம் செஞ்சு வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும், சுத்தமா நீங்காது. ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது சின்னதா அனுபவிப்பீங்க. உங்க குடும்பம் பிரியக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும். பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது. அதே நேரத்தில் பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துடணும். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது. இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும். சீண்டி விட்டது மாதிரி அங்க தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு, அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே குறையும். நல்வாழ்க்கை வாழ்வேன், யாருக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், இதை தவிர யார் முகத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முழிக்க மாட்டேன். இந்த ஒரு சத்திய வார்த்தை, சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பவும் நீங்க செய்யலாம். அப்ப ஒருத்தர் 7ஆம் பார்வையால் பார்த்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே
புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. கோபத்தோட உள்ற வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இதை நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கும் அல்லது அலட்சியப்படுத்துறதும் உங்க கையில இருக்கு. அப்ப இதோட மேஷராசிக்கு இந்த பார்வை பலன் முடிஞ்சா அப்படின்னா முடியல, இன்னும் இருக்கு. எந்த அளவுக்கு இதை பத்தி நம்ம முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல குடும்பங்கள் இதுல இருந்து மீள நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் இன்னும் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன். அடுத்தது 2ஆம் பாகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.